வணக்கம் அப்ரகாம். திருப்பூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை விழா குழுவினர் முறையாக நடத்தாததால் டோக்கன் பெற்ற 200க்கும் மேற்பட்ட காளைகளை வாடிவாசலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. 10க்கும் மேற்பட்ட காளைகள் மயங்கி விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர் காளை உரிமையாளர்களை. திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நல சங்க விழா குழுவினர் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. இதனை செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். 10 சுற்றுகளால் நடைபெறும் இப்போட்டியில் ஒரு சுற்றுக்கு 50 மாடுபிடி வீரர் வீதம் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகளும் காளை உரிமையாளர்களும் போட்டியில் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் 10 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 580 காளைகள் மட்டும் போட்டியில் பங்கேற்றன. இதனிடையே போட்டி முடிவடைய உள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதனால் சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை போன்ற மாவட்டங்களில் இருந்து காளைகளை கொண்டு வந்த அதன் உரிமையாளர்கள் தங்களது காளைகளின் அனுமதிக்க வேண்டும் என காளை உரிமையாளர்கள் ஒரே இடத்தில் திரண்டு விழா குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 10க்கும் மேற்பட்ட காளைகளும் காயங்கள் ஏற்பட்டது. காளைகள் மயங்கி விழுந்தது. ஒரு சில காளைகள் பயத்தில் மிரண்டு அங்கிருந்தவர்கள் மீது பாய்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டோக்கன் வழங்கப்பட்ட காளைகள் கூட வாடிவாசலுக்குள் விடாமல் ஜல்லிக்கட்டு போட்டி முடிவடையும் என தெரிவித்ததால் ஏமாற்றம் அடைந்த காளைகள் நல உரிமையாளர்கள் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நல சங்கத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி நடத்தி தற்போது கூட்டத்தை கலைத்துள்ளனர். அழகுமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காலை முதல் 2 முறை போலீசார் தடியடி நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அழகுமலை ஜல்லிக்கட்டு காளை நல சங்கத்தினர் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே காளைகள் மயங்கி விழுந்ததும் காளைகளுக்கு காயம் ஏற்பட்டதும் போலீசார் காளை உரிமையாளர்கள் தடியடி நடத்தியதுமே காரணம் என உரிமையாளர்களும் பொதுமக்களும் தெரிவித்தனர். இதனிடையே தடியடி நடத்தப்பட்டதை வீடியோ எடுத்த செய்தியாளர்களை விழா குழுவினர் தாக்க முயற்சித்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் ஒவ்வொரு முறையும் ஜல்லிக்கட்டு நடத்தும் போது அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நல சங்கத்தினர் முறையான ஏற்பாடுகள் இல்லாததன் காரணமாக போலீசார் தடியடி நடத்துவது, காளைகள் உயிரிழப்பது, காளைகளுக்கு காயம் ஏற்படுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இனி வரும் காலங்களில் திருப்பூர் மாவட்டம் அழகுமலை ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என காளை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஆப்ரகாம்.